ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப 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 சூப்பரான நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓஎம்ஆர் ஷீட்டில் இருந்த மெத்தடை இப்போ ஒரு மெத்தடை வந்து மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு இப்போ நியூவாக ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டோட மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஏபிசிடி நம்ம ஷேட் பண்ணுவோம் இல்லையா? ஷேட் பண்ணதுடைய 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ ஏ பி சி அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த காலம் கீழேயே ஏபிசின்னு தனியாக இருக்கும். அதுலேயே கவுண்ட் பண்ணி போட்டுட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வந்து ஈஸி தான். பட் இருந்தாலுமே எக்ஸாம் லாஸ்ட் டைமில் பண்ணுறதுனால எக்ஸாம் ப்ரெஷரில் இதில் கூட நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதை வந்து இப்போ நீக்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. இப்போ இருக்க ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏபிசி கவுண்ட் பண்ணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி மெத்தட் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த ஷீட் கீழே 20 கொஷின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களா, எஸ் ஆர் நோ அந்த மாதிரி மட்டும் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு முன்னாடி தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும், அதுவுமே இந்த வாட்டி இருக்குது. அதெல்லாம் சேம் தான். பட் இந்த ஏபிசி கவுண்ட் பண்ணி போடுறது மட்டும் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாகவே அவங்க டெலகிராமில் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க நியூ ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நீங்களே செல்ஃபாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு என்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, கமெண்ட்டில் ஒருத்தவங்க ஜிஎஸ்க்கு நீங்கள் என்ன வேர் டு ஸ்டடி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக நான் எப்படி படிச்சுட்டு இருக்கேன், எந்த ஷெடியூலை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் என்னுடைய டார்கெட்டு. அதுக்காக தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரண்ட் தான், வீட்டில் இருந்தே தான் படிக்கிறேன். ஸோ வந்து கிஷோபா அகாடமியோடைய ஷெடியூலை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஷெடியூல்ஸாக ஃபுல் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஷெடியூல்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ரிமைனிங் எனக்கு ஒரு 4 ஷெடியூல்ஸ் இருக்குது. அது வந்து இந்த ஏப்ரல்குள்ளேயே முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ரிவிஷனுக்குமே அவங்களுடைய ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். 50 டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ரிவிஷனுக்கு. நம்ம என்னதான் சிலபஸ் கவர் பண்ணியிருந்தாலும் ஃபுல்லாக படித்து முடிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு ரிவிஷன் அப்படிங்கிற பார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணுற ரிவிஷன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து எக்ஸாமுக்கு நமக்கு கை கொடுக்கும். ஸோ அந்த ரிவிஷன் பார்ட்டில் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை கரெக்டாக ரிவிஷன் பண்ணணும். மறக்காத அளவுக்கு நம்ம ரிவிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது கிஷோபாவுடைய ஷெடியூல் தான். அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்க சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் டெஸ்ட்டாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்மேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாகவே நான் பார்த்துருந்தேன். ஸோ அதில் தான் நான் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுத போகிறேன். நீங்கள் படிக்கிறீங்கன்னா என்ன எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க, அதுக்கப்புறமா என்ன டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் கரண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது கிஷோபா தான். கரண்ட்டாக இல்லை, நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணுறது கிஷோபா மட்டும்தான். அவங்கள மட்டும்தான் நம்பி நான் படிச்சுட்டு இருக்கேன். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஷெடியூல், அவங்க கொடுக்குற வீடியோஸ், அவங்க கொடுக்குற மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த இது ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கிஷோபா கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது பேட்ச் சேர்ந்திருந்தாலோ இல்லை கிளாஸ் சேர்ந்திருந்தாலோ அவங்க ரிவிஷன் பண்ணுற மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்களா கூட ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஒன்றுனா இப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே இதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே அகாடமி, ஒரே கிளாஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி போடுவாங்க. இதை ஃபாலோ பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன்னு மிக்ஸ்டாக போகாதீங்க. ஏதாவது ஒன்று கண்டினியூவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களால் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். பக்காவான ரிவிஷனை நம்மளுக்கு கொடுத்துட்டு எக்ஸாம்ஸும் நம்மளால நல்லா எழுத முடியும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு விஷயத்துல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 2 மந்த்து சிலபஸ் ரிவிஷனுக்காக மட்டும் நீங்கள் ஒதுக்குனா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸாம் முன்னாடி நாள் வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒரு 50% படிச்சிருந்தாலும் அந்த 50%-ஐ நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. ஒரு டாப்பர் பண்ணுற விஷயங்கள் என்னவா இருக்கும்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க புதுசாலாம் படிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. இதுதான் பெஸ்ட்டு வேவும் கூட. நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும்னு நினச்சா நம்மளும் இதை தான் பண்ணி ஆகணும். ஸோ என்னதான் படித்தாலும் நம்ம ரிவிஷன்ற பார்ட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு லெசனை 2-3 வாட்டி படித்தாலும் நம்ம 10 வாட்டியாவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். எக்ஸாம்ஸுமே கரெக்டாக நம்ம
கொஷின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ ரிவிஷன் பார்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரிவிஷன் எப்படி பண்ண போகிறீங்க, என்ன பிளான் ஃபாலோ பண்ண போகிறீங்கிறதுலையும் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏதாவது ஒரு கிளாஸ், ஒரு அகாடமியை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணி அதுபடியே ட்ராவல் ஆகுங்க. ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேறு அகாடமி ஃபாலோ பண்ணுறேன், வேறு பேட்சை சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு லாஸ்ட் டைமில் போய் குழப்பிக்காதீங்க. எது ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே கரெக்டாக போங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாதி அங்கே பாதின்னு இருந்தால் நம்ம ரிவிஷனும் ஒழுங்காக பண்ண மாட்டோம், சிலபஸையும் ஒழுங்காக கவர் பண்ண மாட்டோம். கடைசியில் எக்ஸாமுமே நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது. 4 நோட்டிஃபிகேஷன் இப்போ ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்காக தான். நோட்டிஃபிகேஷன் அவங்க சொன்னபடியே கரெக்டாக ரிலீஸ் ஆகும். நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லபடியாக அப்ளை பண்ணுங்கள், நல்லபடியாக படிங்க, படித்த எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதுங்க. இந்த அட்டெம்ப்ட் கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இறங்குங்க, கண்டிப்பாக முடியும். டிஎன்பிஎஸ்சி இருந்ததை விட இப்போ ரொம்ப கரெக்டாக ஃபாஸ்ட்டாகவே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4 2024 வந்தது. அதோட இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்த வருஷங்கள் எக்ஸாம் வருது. இதை விட்டுட்டோன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்மளுக்கு எக்ஸாம் வருமானா அது டவுட் தான். அது யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ நானும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். என்னாலேயே முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு நீங்கள் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.